Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbadur. இந்த தொகுதி எம்எல்ஏ கடந்த வருடங்களில் எதுவுமே செய்யலைன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அவங்க இந்த 10 வருஷத்தில் நான் கொண்டு வந்த சாதனைகளை வச்சு தான் ஓட்டு கேட்குறோன்னு அவர் சொல்கிறாரு. இல்லை, நான் தனிப்பட்ட அவரை பற்றின விஷயங்களில் பேசுகிறத விட இப்போ நான் சொல்லுவேன், 2011-16 இந்த அண்ணா நகர் தொகுதிக்கு 2 தாலுகா பைஃபர்கேட் பண்ணி இதில் எக்மோர் தாலுகாவிலிருந்து அமைஞ்சிக்கரை தாலுகா உடனே கட்டடம் கட்டப்பட்டது. அதே மாதிரி குஜ்ஜி நாயக்கர் தெருவில் அயனாவரம் தாலுகா அது வில்லிவாக்கத்துக்கு போகணும். ஏன்னா அது வில்லிவாக்கமுக்கும் அண்ணா நகருக்கும் ஒரு ரோடு தான் வித்தியாசம் இருக்கும். அதில் அந்த குஜ்ஜி பகுதியும் வருன்றனால என்னுடைய பெரிய ஆர்வத்தில் அந்த இன்றைக்கும் நீங்கள் போனீங்கன்னா தாலுகா அங்கே இருக்குது. கேஎம்சியில் கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் இந்த கான்ஸ்டிடுவன்சிக்கு உட்பட்டு தான் வருது. அதில் நான் சொல்லி தான் அம்மாவோட ரிக்வஸ்ட் பண்ணி தான் ரேடியாலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு உருவாக்கி அது இன்னைக்கு வரைக்கும் இவ்வளோ பெரிய வளர்ச்சி பெற்ற பெண்களுக்கு மேமோகிராமிங்கிறது ரொம்ப முக்கியமாக அது எல்லாமே குறைந்த கட்டணத்தில் கொண்டு வரக்கூடிய அத்தனை என்னால் இன்னும் நிறைய அவங்களும் நானும் உட்காந்தா நான் என்னால் எல்லாமே விட்னஸ் பண்ண முடியும். நான் என்ன பண்ணினேங்கிறது எனக்கு நம்பிக்கை இருக்குது. இந்த மக்கள் சாதாரணமாக சத்துணவு கட்டடம் கட்டுறது, எம்எல்ஏ நிதியில் கட்டுறதுன்னா அவர் என்ன பண்ணாரோ அதையும் நானும் பண்ணியிருக்கேன். ரேஷன் கடை கட்டுறது, ஆரம்ப சுகாதார நிலையம் கட்டுறது, கொடுக்குறது கட்டடம் அப்படிங்கிறது இட் இஸ் அ ரெகுலர். பட் மக்களுக்கு இன் ஜென்ரல் பெரிய விஷயங்கள் பண்ணுறது அப்படின்னு எடுத்துக்கிட்டா நிறைய விஷயங்கள் சொல்லப்போனால் அந்த டிபி சத்திரம் போலீஸ் ஸ்டேஷன் இவ்வளோ மோசமாக அது ஹவுசிங் போர்டு இடம். அவங்கள காலி பண்ணு நிறைய த்ரெட் அப்போ இவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருந்தது. அப்போ எங்கிட்ட அங்கே ரெப்ரசன்டேஷன் சொன்ன உடனேயே ஹவுசிங் போர்டு மினிஸ்டர் அப்போ இருந்தவர்கிட்ட சொல்லி அந்த டிபி சத்திரம் போலீஸ் ஸ்டேஷன் புதுசாக கட்டக்கூடிய அளவில் ஒரு இனிஷியேட் பண்ணது. இதெல்லாம் தான் மக்களுக்கு நம்ம நிறைய விஷயங்கள் சொல்ல முடியும். ஸோ ஏன்னா செல்ஃப் சாட்டிஸ்ஃபைட் வித் தி மக்கள் பணியில். அண்ணா நகர் தொகுதி மக்கள் ஏன் உங்களுக்கு வாக்களிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அண்ணா நகர் தொகுதி மக்கள் அன்பு சகோதரியாக என்னை ஏற்றுக்கிட்டாங்க. 2011 நான் இங்கே கேண்டிடேட்டாக நிற்கும் பொழுது இந்த தொகுதிக்கு நான் புதுசு தான். ஆனால் நான் 2001 அண்ணா நகருக்கு வந்துட்டேன். முதல்ல மாநில மகளிர் அணி செயலாளர் அம்மா எனக்கு போஸ்ட் கொடுக்கும்போது ஒரு ஸ்டேட் வைடு போஸ்ட்டு ஹோல்ட் பண்ணுறவங்க சிட்டியில் தான் இருக்கணும். அப்போது சூளைமேடில் எங்கள் ரிலேட்டிவ் இருந்த அப்பார்ட்மெண்ட்டில் நான் அப்படி ஏன்னா இங்கே தங்கணுங்கிறதுனால அங்கே அப்போ என் குழந்தைங்க 2 பேரையும் இங்கே கூட்டிகிட்டு இங்கே தான் அவங்க ஸ்கூல் எஜுகேஷனே பண்ணோம். அதுவும் சூளைமேடும் அண்ணா நகர் தொகுதிக்கு உட்பட்டது. அப்படி நான் சென்னையிலேயே இங்கே என்னோட எல்லா ப்ரெசன்ஸும் இருந்து என்னோட எல்லா வேலைகள் எல்லா பணிகளும் இருந்த உடனே அம்மா என்னை சென்னையிலேயே ஷி வாண்ட்ஸ் மீ டு புட் இன் சென்னை. அப்போது நான் போட்டி போட்டு அதுக்கப்புறமா ஆத்மார்த்தமாக ரொம்ப ரொம்ப கீழே இறங்கி 2015 மழை வெள்ளத்தில் யாரும் நம்ப முடியாது, இடுப்பளவு மார்பளவு தண்ணியில் உயிரை பணைய வச்சு இந்த மக்களோடு நான் இருந்திருக்கேன். நான் சொன்ன இந்த தாலுகா அதெல்லாம் விட அது ஒரு சாதனை. இந்த மக்களோடு நான் இருந்திருக்கேன். 2016 ஏன் எனக்கு இந்த மக்கள் சிறிய வாக்குகள்லாம் கூட ஏன் எனக்கு தோல்வியை கொடுத்தாங்கங்கிற மனதில் எனக்கு ரொம்ப அடி மனதில் ஒரு வேதனை. ஏன்னா அவ்வளோ சர்வீஸ் நான் பண்ணேன், அவ்வளோ சர்வீஸ் பண்ணேன், எல்லாருக்கும் அது தெரியும். அதுக்கப்புறம் அண்ணா நகரை விட்டு நான் போகலை. எனக்கு ஒரு பெரிய வைராக்கியம் மனசில். இந்த மக்களுக்கு இப்போ இந்த பட்டா கேட்கக்கூடியதில் ஒரு 25% பட்டாக்கள் நான் வாங்கி கொடுத்துருக்கேன். இப்போ மீதி நீங்கள் பண்ணணும் ஒவ்வொரு ஸ்கூல்ஸில் அந்த மாதிரி இல்லை. திருப்பி இப்போ நான் பதவியிலே இல்லாத பொழுது கூட எத்தனையோ உதவிகள் வரும் பொழுது நான் செய்யும்போது நான் சொன்னேன், நீங்கள் என்ன எம்எல்ஏ ஆக்கியிருந்தா இன்னும் கூடுதலாக பண்ணியிருப்பேன். நிறைய புவர் பீப்புள் கேனாட் அஃபோர்ட் ஃபார் தி இது ஒரு உயர்தர சிகிச்சை தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போக முடியலைன்னா அது எல்லாமே கேஎம்சியை வச்சு நானே நேராக போய் அதுக்கான எத்தனை எஃபர்ட் எடுத்து அவங்களுக்கு உதவி பண்ணியிருக்கிறேன். இப்படியெல்லாம் பண்ணினதுக்கப்புறமும் ஏன் இந்த மாதிரியான ஒரு சூழல் அப்படின்ற மாதிரி என் மனநிலை இருந்தது. அதனால தான் அண்ணா நகர் மக்கள் என்னை ஏற்றுக்கணும்னு இன்றைக்கி நான் சொல்லியிருக்கேன். என்னை கூப்பிட்ற கேதரிங்ஸோ நான் பிரச்சாரத்துலேயோ நான் நிறைய பேசலை, இன்னும் அதுலேயோ எல்லாத்தையுமே என்ன சொல்லியிருக்கேன்னா, கைண்ட்லி ட்ரஸ்ட் மீ, கைண்ட்லி அக்செப்ட் மீ, நான் உங்களை விட்டு எங்கேயும் போகலை, இன்னும் நிறைய விஷயங்களை நான் பண்ணித்தரேன்
அண்ணா நகர் தொகுதி மக்களுக்கு நல்லது செய்ய தென் மாவட்டத்துல இருந்து தான் வரணுமா? நிறைய பேர் இங்கே தென் மாவட்டத்தில் அங்கேங்க ஒவ்வொருத்தரோட ஆரிஜின் கேட்டால் வெளியில் இருப்பாங்க. நான் 2001 இருந்து இங்கே வந்துட்டேன். அப்போ நான் அண்ணா நகரில் நிற்பேன்னு கூட எனக்கு தெரியாது. அப்போ நான் அம்மா எனக்கு ராஜ்யசபா கொடுத்தாங்க. முதல்ல மகளிர் அணி கொடுத்தாங்க, அப்புறம் ராஜ்யசபா கொடுத்தாங்க. அப்போ நான் என் டிஸ்ட்ரிக்டை வந்து சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் நான் என்னோட அட்வொகேட் ப்ராக்டிஸ் ஐ ஹேட் மை 10 இயர்ஸ் ப்ராக்டிஸ் வந்து சிவகங்கை தான். அதுக்கப்புறம் இங்கே வந்து அம்மா அந்த ஸ்டேட் பொறுப்பு கொடுத்ததுக்கப்புறமா அப்படியே நான் அண்ணா நகர் ஆயிட்டேன். இப்போ நிறைய பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு ஆரிஜின் சென்னையை பொறுத்த வரைக்கும் எல்லாமே மைக்ரன்ட்ஸ் தான். இப்போ 234 தொகுதியிலையுமே வேட்பாளர்கள் எல்லாரும் ஜெயலலிதாவா தான் நீங்க பார்த்து ஓட்டு போடணும்னு சொல்லுவாங்களா? இப்போ அந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி இருக்காங்களா? கண்டிப்பா. மக்கள் அந்த மாதிரி பாக்குறாங்களா? அதாவது நீங்க நம்புவீங்களா என்னன்னு எனக்கு தெரியாது. எல்லா இடங்களையும் போகும்போது உங்க தலைவர் ஸ்பீச் இப்ப ரொம்ப நல்லா இருக்கு, நாங்க ரொம்ப நல்லா கேட்குறோம், ரொம்ப யதார்த்தவாதியா இருக்காரு, நல்லா பேசுறாரு, அவருக்காக தான் அப்படிங்கிற இது வந்து மக்கள்கிட்ட, அதாவது பார்த்தா பிடிக்குங்கிறத விட பார்க்க பிடிக்குங்கிற மாதிரி மக்கள் வந்து இவர் நல்ல தலைவர் அப்படிங்கிற ஒரு இதை ஏத்துக்கிட்டாங்க. இப்போ திரைப்படத்துல நடிகர் தனுஷ்க்கு உள்ள டைலாக் வந்து இப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கு. அப்படி இல்லை, என் மனசுல யதார்த்தமா உள்ள தோணேன். ஆனா அவர் சர்வீஸ் அப்படி இப்ப 2021 எலெக்ஷன்ல கூட பாத்தீங்கன்னா எந்த எதிரலையும் இல்லை. இப்ப நாங்க போறோம்னு வச்சுக்கோங்க, மக்கள் வந்து திமுக காரங்க கை ஆட்டுவாங்க, கை ஆட்ட மாட்டாங்க, இப்படி பார்ப்பாங்களே தவிர நான் வந்துட்டா இந்த அம்மாங்கிறதோ எடப்பாடியார் இந்த கொரோனால அவர் பண்ணினதோடைய அத்தனை இதையும் மக்கள் மனசுல இருக்கு. அதனால இப்ப அவர் எல்லாருமே அம்மா மாதிரியாக எந்த விதமான விமர்சனம் இல்லாத ஒரு தலைவர் அப்படிங்கிற எதிர்க்கட்சி விமர்சனம் பண்ணுவாங்க. ஆனால் நாங்கள் பார்த்துருக்கோம் எங்களோட இது. இப்போ நான் எனக்கு அப்படின்னா இந்த அம்மா இந்த கட்சியிலே இருக்காங்க, விசுவாசமாக வேலை பார்த்துட்ருக்காங்க, அவங்களுக்கு என்ன கம்ஃபர்டபுளாக வேணும் அண்ணா நகர் தொகுதி அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடெல்லாம் வந்து என்ன மாதிரி சாதாரணமான ஆட்கள், இன்னும் சாதாரணமான ஆட்கள் அப்படிங்கிற ஒரு தலைமை பண்போடு இருக்கக்கூடிய நபரை கண்டிப்பாக மக்கள் ஏற்றுக்குவாங்க. Satyabama Institute of Science and Technology. Chennai and Sri Perumbadur.